பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறை விவரிக்கும் PM நரேந்திர மோடி என்ற திரைப்படம் ஏப்ரல் 5ஆம் தேதி வெளியாகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் இளமை காலம் மற்றும் அரசியலில் அவர் அடைந்த வளர்ச்சி ஆகியவற்றை விவரிக்கும் வகையில் இந்த படத்தில் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் உள்பட 23 மொழிகளில் இது தயாராகியுள்ளது. ஓமன் குமார் இயக்கியுள்ள இந்த படத்தில் மோடியின் கதாபாத்திரத்தில் விவேக் ஓபராய் நடித்துள்ளார். நாட்டில் உள்ள சுமார் 130 கோடி மக்களை இனிமேலும் காக்க வைக்கக்கூடாது என்பதால் இந்த திரைப்படத்தை முன்கூட்டியே ஏப்ரல் 5ஆம் தேதி வெளியிடுவதாக படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான சந்தீப் சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணியின் வெற்றிக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சி பாடுபடும் என அந்த கட்சியின் தலைவர் NR தனபாலன் உறுதியளித்திருக்கிறார். அத்துடன் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சி அதிமுகவுக்கு தனது ஆதரவை நல்கும் என்றும் கூறியிருக்கிறார். இதற்காக அனைத்து நாடாளுமன்ற மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சார குழு அமைத்து தேர்தல் பணிகளை முடுக்கிவிட பெருந்தலைவர் மக்கள் கட்சி தீர்மானித்துள்ளதாகவும் தனது அறிக்கையில் NR தனபாலன் தெரிவித்திருக்கிறார். தருமபுரி மக்களவை தொகுதிக்கான முதல் வேட்பு மனுவை தேர்தல் மன்னன் பத்மராஜன் தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 17வது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதாகவும் தமிழ்நாடு மட்டுமின்றி பல மாநிலங்களிலும் பஞ்சாயத்து முதல் அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் எந்த தேர்தலிலும் தான் வெற்றி பெறக்கூடாது என்பதே தனது லட்சியம் என்றும் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே குடிநீர் கேட்டு பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்மனூர் பகுதியில் நீண்ட நாட்களாக குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதாக பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கிய நிலையில் திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் நாகை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தேர்தல் அலுவலர் முருகதாஸ் வேட்புமனுவை பூர்த்தி செய்து கொடுத்தார். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்துள்ள திருமங்கலம் கிராமத்திற்கு உட்பட்ட அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு கல்விச்சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் இந்த பள்ளிக்கு அப்பகுதி கிராம மக்கள் ஒன்றிணைந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கணினி, மேசை, நாற்காலி போன்ற பல உபகரணங்களை ஊர்வலமாக கொண்டு வந்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர். தூத்துக்குடியில் அஞ்சல் அட்டை மூலம் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி துவக்கி வைத்தார். வாக்களிப்பதன் அவசியம் குறித்து நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கடந்த மக்களவைத் தேர்தலில் குறைவான வாக்குகள் பதிவான இடங்கள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தும் முயற்சியாக இந்த முறை கையாளப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நாடாளுமன்ற வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு புதிய வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்களிக்கும் பயிற்சியினை துணை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். EVM மற்றும் போலிங் இயந்திரம் உள்ளிட்டவை கையாளும் முறை பற்றி ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தண்ணீர் தேடி ஊருக்குள் புகுந்து ஆண் புள்ளிமான் நாய்கள் கடித்து இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரிட்டா, பட்டிமலை, அழகர்மலை ஆகிய பகுதிகளில் அதிகமான உயிரினங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் செட்டியார்பட்டியில் 2 வயது மதிக்கத்தக்க ஆண் மான் ஒன்று தண்ணீர் தேடி வந்த நிலையில் நாய்கள் கடித்து குதறியதால் பலத்த காயமடைந்து பரிதாபமாக உயிரிழந்தது.